Hi guys, welcome to infofunexplorer. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா போடில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அவுட். அங்க நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலியும் நம்மளும் போனாலும் ப்ளஸ் குக் பண்ணி சமைச்சு அங்கே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்பாட்டில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்பிக்யூ சிக்கன் பார்பிக்யூ ப்ளஸ் வந்துட்டு குளிக்கிறது ஒரு செம்ம ஃபன்னாக இருக்க போது கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள். மறக்காம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ஆக்சுவலாக இந்த ஹிடன் பிளேசஸ்க்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து போடிக்கு நீங்கள் 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும். நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் அரண்மனைன்னு ஒரு ஸ்டாப் இருக்கும். இதை வந்து நீங்கள் லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. இந்த அரண்மனை பார்த்தீங்க அப்படின்னா 800 வருஷத்துக்கு ரொம்ப ஓல்டு, ரொம்ப எப்பிக்கான ஒரு ஹிஸ்ட்ரி. ப்ளஸ் இதோட வீடியோ நாங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். ப்ளஸ் அப்கமிங் வீடியோலையும் கண்டிப்பாக போடுவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் எங்களுக்குமே இன்னும் ஒரு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நாங்கள் அப்கமிங் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் போகணும். இந்த ரைட் சைடில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இதுதான் கேரளா ரூட்டு. இந்த கேரளா ரூட்டில் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா கரெக்டாக முந்தல் செக் போஸ்ட், கரெக்டாக அந்த முந்தல் செக் போஸ்ட்டை நீங்கள் லெஃப்ட் போனீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டில் கொழுக்குமலை, மூணார் ப்ளஸ் எல்லாமே நம்ம கொழுக்குமலையுமே நம்ம நிறையா கவர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோட இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்காகவே தந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். ஆனால் நம்ம போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகணும். இதான் குரங்கனி ரூட்டு. குரங்கனி பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் பிளேசஸாகவே தேனியில் இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து அப்கமிங்கில் நிறைய ஒரு டூரிசமாகவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பீப்புளுமே நிறையா வந்துட்டு இருக்காங்க. அது வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் அவ்வளோ பார்க்கிங்குமே இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஸ்பாட் என்ன ஃபேமஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபேமஸான மூவிஸ்மே எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு கும்கி எடுத்திருக்காங்க. கும்கி ஸ்பாட்மே இருக்குது, சூப்பராக இருக்கும். இங்கே இந்த ஊரில் அந்த ஊரே அந்த வில்லேஜே பார்க்குறப்ப நீங்கள் அந்த ரோட்லேருந்து பார்க்குறப்ப ஒரு செம்ம வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து மைனாவுமே எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம போகிற பாதை பார்த்தீங்கன்னா அதுக்கு டவுன்வர்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக நம்ம கீழே இறங்குற 2 ரோடாக பிரியும். அந்த கீழே இறங்குற பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கீழே இறங்குனீங்கன்னா கரெக்டாக அதுலேருந்து ஒரு ஹிடன் பிளேசஸ் நம்மளுக்கு ஸ்பாட் ஆகும். நம்ம இங்கே வந்துட்டு அப்படியே இந்த சைடு தாங்க கீழே இறங்கி போகணும். இங்கே பார்த்து கொஞ்சம் சேஃபாக தான் இறங்கி போகணும். ஏன்னா கொஞ்சம் டீப்பாக போகுது இந்த ஏரியா. ஸ்லைட் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம பிச்சாங்கரை நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ப்ளஸ் தண்ணி பிரமாதமாகவே வருது. இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்றதே தெரியும். ப்ளஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். ப்ளஸ் இன்றைக்கி நம்ம பார்பிக்யூ சமைக்க போகிறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். போகிறாங்க பாருங்கள் கீழே, அதுதான் அந்த ஸ்பாட்டு. குளிக்கவும் நல்ல இடம், நல்ல பிளேசஸ், ஆழமும் இல்லை. ஸோ நம்ம நீச்சலும் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாகவும் இருக்கும். கீழே குக் பண்ணுறதுக்கே நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் குக் பண்ணுறோம் வீட்டுக்கிட்ட. தெரியாதவங்க வந்தால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, கேட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அப்படியே குக் பண்ணாலும் அந்த தீயை நம்ம போகிறப்ப சேஃப்டியாக அதுக்கேற்ற மாதிரி அணைச்சிடணும். திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் வீக்கெண்டு. நீங்கள் வீக்கெண்டுக்கெலாம் குக் பண்ணணும் ப்ளஸ் இந்த இடத்துல நல்லா சில் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வரலாம். பார்க்கவே என்ன சொல்கிறதுனே தெரில, பட் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னுமே மழைலாம் பெஞ்சுன்னா தண்ணி ரொம்ப வரும். பட் இப்போ மழை இல்லாதனால பட் மழை இல்லைனாலுமே இவ்வளோ தண்ணி வருது, அதே பெரிய விஷயந்தான். அதுவும் தண்ணி ரொம்ப கிளியராகவும் இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது. குளிக்கவும் பெஸ்ட்டு பிளேஸ்.
எப்படியோ நம்ம ஃபைனலாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம பார்பிக்யூவே சமைக்க போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ போடுறதுக்கான பேஸானது இது போட்டு முடிச்சுட்டு நம்ம விறகை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணோம்னா கொஞ்சம் செட் ஆகும். இந்த ஈரமண் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்ப்ளோரர் வந்து டிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம பார்பிக்யூ சமைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா ஊற வச்சிடணும். ஸோ அதுக்கான நம்ம பைலட் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. சிக்கன் எடுத்துட்டாரு. நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். நிறையா டாஸ்க்லாம் பண்ணியிருக்கோம். இது எக்கு போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்குமோ? நல்ல சாஃப்ட் வரும். பெரிய செஃப்பாக இருப்பார்னு நினைக்கிறேன். வெறும் நம்ம பைலட் மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் பெரிய ஒரு செஃப்ன்றதை நிரூபிச்சிட்டாரு இந்த பார்பிக்யூலே. டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்லுங்க காய்ஸ். ஓடுது. நம்ம இப்போ குக் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம செஃப் நம்மளுக்காகவே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருக்கு மேலேயே ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சிக்கனை வந்துட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் வரீங்கன்னா ப்ரிப்பரேஷனோட வாங்க. ஃபஸ்ட்டு செட் பார்பிக்யூ போட்டோம். அது ஃபயர் பார்பிக்யூவும் வரும் பார்த்தா லாஸ்ட்டில் கோல்ட் பார்பிக்யூவாக வந்துருச்சு. ஓகே, பட் இருந்தாலும் இந்த பசியில் நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம். திருப்தியாகவே நல்லாவும் தான் இருந்துச்சு. அருமையான சாப்பாடு, எக்கு முக்கா இருக்கு. நெக்ஸ்ட் பார்பிக்யூ வந்துட்டுருக்கு. வாங்க செஃப் வைங்க. சூப்பர், ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்லேருந்து ஒரு 20 மினிட்ஸாச்சும் ஆகும் இது வேகிறதுக்கு. நம்ம மாற்றி மாற்றி போடணும். ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஓவராக வந்தனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி லைட்டாக பேர்ன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒரு கலர்லேயும் சரி ப்ளஸ் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சரிங்களா, இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க நம்ம குளிக்க போகலான்னு. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு குளிக்கிற பிளான் இருக்குது. ஸோ இங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எதுவுமே மேலே யாருமே தவிராதீங்க. ரொம்ப கைப்புள்ள
காய்ஸ் பெஸ்ட் ஸ்பாட் அவுட். மொட்டி அளவுல தண்ணியில குளிச்சுக்கிட்டே ஸ்பாட். குளிக்கிறதுக்கு அற்புதமாகவே இருந்துச்சு பிளேஸு. செம்மையாக சில் பண்ணோம். ப்ளஸ் இந்த சம்மர்லேயும் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. கண்டிப்பாக வாங்க, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு போனதா. ப்ளஸ் நாங்களும் நிறைய விஷயம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வாங்க, நல்லாயிருக்கு. பரட்டா